இது உங்கள் ஃபேவரட் மீள் பார்வை சேனல். சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் ஏஆர் ரகுமான் இசையில் தனுஷ் எழுதி இயக்கி நடிச்சிருக்கிற D50 அப்படிங்கிற ராயன் படத்தோட ட்ரெய்லர் இன்னைக்கு ஈவினிங் வெளியாகிருக்கு. அந்த ட்ரெய்லரோட ரிவ்யூ வீடியோ தான் இது. ஒரு ட்ரெய்லரை டீசர் மாதிரி ரொம்ப காம்பேக்டாக சரியா 1.5 நிமிஷத்தில் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க நமக்கு இந்த டீம். நார்த் மெட்ராஸ் பேஸ்டு ஆக்ஷன் கேங் வார் தான் இந்த படத்தோட ஸ்டோரி லைனாக இருக்க போகுதுன்னு நம்மளால் கெஸ் பண்ண முடியுது. அதுக்கு தகுந்த மாதிரி இந்த ட்ரெய்லரோட ஓப்பனிங் ஷாட்லேயே நார்த் மெட்ராஸை நைட் எஃபெக்டில் டாப் வியூவில் வந்து காமிச்சு படத்தோட எக்ஸிக்யூஷனை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு கேரக்டராக ரிவீல் பண்ணும்போது தமிழ் சினிமாவோட ஃபினாமினல் ஆக்ட்ரஸான தனுஷ், எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், சித்தப்பு சரவணன் இப்படி இவங்களா இந்த படத்தில் பர்ஃபார்மன்ஸில் அட்டகாசம் பண்ணியிருப்பாங்கன்னு இந்த ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது. பர்டிகுலராக தனுஷ் கெட்டப்பும் எஸ்ஜே சூர்யா கெட்டப்பும் நம்ம இது வரைக்கும் அவங்கள பார்க்காத ஒரு டைமென்ஷனில் இருக்கு. அதுவும் எஸ்ஜே சூர்யா ரொம்ப யூத்ஃபுல்லாக ஒரு ஸ்மார்ட்டான வில்லனா இதில் ப்ளே பண்ணியிருப்பாருன்னு நினைக்கிறேன். அதே போல் இந்த படத்தை ஆக்ஷன் சீன்ஸ் எல்லாம் க்ளோஸ் டு ரியாலிட்டியாக ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. தனுஷோட அண்ணன் செல்வராகவன் இந்த படத்தில் ஒரு முக்கியமான கேரக்டர் பண்ணியிருப்பாருன்னு, இந்த படத்தோட மாஸ்டர் மைண்டாக இருந்து தனுஷ் ஆப்ரேட் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்காரு நம்ம இசை புயல் ஏஆர் ரகுமான். அவர் இதுவரைக்கும் பண்ண ஜானர்ல இது ஒரு புதுமையான படமா இருந்தாலும் இப்போ இன்னைக்கு ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி அவருடைய ஸ்டைலை மாத்திக்கிட்டு சாங்ஸும் பிஜிஎம்மும் போட்டிருக்காருங்கிறது ட்ரெய்லர்ல பார்க்கும்போதே தெரியுது. ட்ரெய்லர் கட்லேயே சூப்பராக இருக்கிற ஒரு மியூசிக் ஃபுல் படத்தோட பார்க்கும்போது மியூசிக் இன்னும் எலிவேட் ஆகி இந்த படத்துக்கு அப்புறம் ரகுமான் மீண்டும் ஒரு பெரிய ரவுண்டு வருவார்னு எதிர்பார்க்கலாம். விஷுவல்ஸை பார்க்கும்போது இந்த படத்தோட கலர் கிரேடிங் ஒர்க், டிஐ ஒர்க் எல்லாம் ரொம்ப பிரமாதமா அமைஞ்சிருக்குன்னு தெரியுது. அதே போல ஓம் பிரகாஷோட சினிமாட்டோகிராஃபி இந்த படத்துக்கு மேலும் பலம் சேர்க்கும் வகையில தான் இருக்க போகுது. கதைக்களமான நார்த் மெட்ராஸையே அவர் 3 லேயரா பிரிச்சு சினிமாட்டோகிராஃபி பண்ணிருக்கிறது அற்புதமா இருக்கு. டீடைலா சொல்லணும்னா நார்த் மெட்ராஸை ஃபேடட் அவுட் கலர்லையும் இந்த படத்தோட பிளாஷ்பேக் போர்ஷன்ஸை பிளாக் அண்ட் ஒயிட்லையும் இப்போ கரண்ட்ல இந்த கதை வந்ததுக்கு அப்புறம் ஒரு வார்ம் டோன் கலந்த ரெட் கலர்ல காமிக்கிற லைட்டிங் இதெல்லாம் சூப்பராகவே அமைஞ்சிருக்கு. அதே போல இந்த படத்தோட கதை எங்கேயும் ரிவீல் ஆகாம ரொம்ப ஷார்ப்பா எடிட் பண்ணி கொடுத்துருக்காரு எடிட்டர் GK பிரசன்னா. இந்த படம் தனுஷோட ப்ரீவியஸ் படங்களான புதுப்பேட்டை, வடசென்னை, அசுரன், கர்ணன் வரிசையில ஒரு வித்தியாசமான படமா அமைய போகுது. ட்ரெய்லர் கட்டை பார்க்கும்போதே இந்த படத்து மேக்கிங் புதுமையாக தெரியறத போல படத்தில் ஸ்க்ரீன் பிளேவும் சூப்பராக அமைஞ்சு தனுஷ், எஸ்ஜே சூர்யா, பிரகாஷ் ராஜ், செல்வராகவன் இவங்க கேரக்டருக்கெல்லாம் அதிக இம்பேக்ட் கொடுத்து நல்லா ரைட் பண்ணியிருந்தாங்கன்னா நிச்சயமா தமிழ் சினிமாவில் ஒரு புதுமையான படத்தை நம்ம பார்க்கலாம். இன்னைக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னையிலேருந்து சரியாக 10வது நாள் இந்த படத்தோட விமர்சனத்தில் சந்திக்கலாம். பை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.